லட்ச திமுக தலைவர் டி ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரலை காட்சிகளை பார்க்கலாம். 35க்கு மேல கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ராஜ்யசபையிலும் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் துணிச்சலா கேட்ட தமிழன் இன்னைக்கு நேற்று இல்ல, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைனாலும் துணிச்சலா கேள்வி கேட்கக்கூடியவனா இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் எதிர்க்கட்சி தலைவியாக இருந்த போது சட்டசபையிலே மானபங்கப்படுத்தப்பட்டால் கூட ஒரு பெண்ணுக்காக இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் பேசியவன் இந்த டி ராஜேந்தர். கல்லடிகளை கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், காரை உடைத்தார்கள், கட்டிய வீட்டை உடைத்தார்கள். அத்தனையும் தாங்கி போராட்ட குரல் எழுப்பணும் டி ராஜேந்தர். பல காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களை நெஞ்சிரத்தோடு நடத்தியவன் என்ற முறையில் சொல்றேன். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது, அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு மத்தியில் இருக்கக்கூடியது மோடி அரசு, பாரதிய ஜனதா அரசு. எங்களால் முடியும் முடியும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. தமிழிசை அவர்கள் இசைப்பாடி கொண்டிருக்கிறார், வேற விஷயத்துக்கெல்லாம் வசைப்பாடி கொண்டிருக்கிறார். இதற்கு ஏன் உங்களால செய்ய முடியலன்னு கேட்கிறேன். நாங்க செய்வோம் செய்வோம், நீங்க நான் கேட்ட என்ன செய்வீங்க? நமஸ்காரம் செய்வீங்க, முடிஞ்சா பலகாரம் செய்வீங்க, என்ன செய்வீங்க? குரல் கொடுங்க. இன்னொன்னு, எங்க யாருக்குமே கிரெடிட் வேணாம், தமிழ்நாட்டில் போராடக்கூடிய யாருக்குமே வேணாம், உங்களுக்கே இருக்கட்டும் பங்கு, நீங்களே எடுத்துங்க. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்த என்ன? மிருக வதை. என்ன மிருக வதை? இதெல்லாம் கதை. ஆட்டை அடிச்சு திம்பிங்க, அது மிருக வதை இல்லையா? கோழி அடிச்சு திம்பிங்க, அது மிருக வதை இல்லையா? தமிழ்நாட்டில் சிலம்பு பேசுனதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி யாருக்கும் பேசுறதுக்கு பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு தெம்பு இல்லையா? துணிச்சல் இல்லையா? துணிவு இல்லையா? சினிமால தோல் தட்டுறது தொட தட்டுறது மட்டும் வீரம் இல்ல, அது ஹீரோயிசம் இல்ல. திரையில இருக்கக்கூடாது ஹீரோயிசம், திரையில இருக்கணும், அது ஹீரோயிசம் இல்லையே. பேசுனான ஒரு தமிழன், ஒரு தமிழன் பெற்ற மகன் தமிழன் பேசுனான,